2 வருஷமாக அலைஞ்சிக்கிட்டு இருக்கிற பாருங்க, ஆட்சியில் பங்கு வேண்டும், அதிகாரத்தில் பங்கு வேண்டும், இல்லை என்றால் எங்களால் ஒன்றும் சாதிக்க முடியவில்லை. 20 வருஷமாக கட்சி நடத்திட்டு நீங்கள் என்ன சாதிச்சிருக்கீங்க அப்படின்னு நான் கேட்குறேன். சொந்த சின்னத்தில் கூட நிற்கிறதுக்கு வாக்கு கிடையாது. ஒரே இடத்துல நீங்கள் வந்து தனியாக நின்று வெற்றி பெற்று காமிங்க. இவர் வந்து பாஜகவை பற்றி பேசுகிறாரு. பாஜக வந்து இது தேவையில்லாத வேலை அப்படின்லாம் பாஜகவுக்கு அட்வைஸ் கொடுக்குற அளவுக்கு இவர் வந்து வளர்ந்துட்டாருன்னு அவர். அவருடைய கட்சி இன்றைக்கி டிஎம்கே இல்லைன்னு சொன்னால் ஒரே இடத்துல கூட நின்று வெற்றி பெற முடியாது. இதே வன்னி அரசோ இதே ஆளூர் ஷாரன்வாசோ கூட பண்ண முடியாது. திருமாவளவனே வெற்றி பெற முடியாது. இதே விமர்சனம் வந்து அதிமுக வந்து பாஜக மேலே இருக்குல்ல. இது கூட்டணி இல்லைன்னா உங்களுக்கு சீட் கிடைக்காது, அதிமுகவும் விமர்சனம் வைக்கிறாங்களா பாஜக மேலே? அதுதான் எடப்பாடி பழனிசாமி அந்த மிஸ்டேக் அப்போ பண்ணிட்டாரு. ஆனால் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி சைலண்ட்டாக இருக்கார். காரணம் என்ன தெரியுமா? ஏடிஎம்கே கிட்டத்தட்ட 13 இடங்களில் பின்னுக்கு தள்ளப்பட்டு விட்டது. அது மக்களவையில். நீங்கள் சொல்கிற மாதிரி மாநிலங்களவை தேர்தல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். 13 இடங்களில் இல்லைன்னு சொன்னாலும் 13 × 6ன்னு வச்சுக்கலாம், ஒரு 78-80 இடங்களில் பின்னடைவு அப்படின்னு சொன்னோன்னா மேபி 40-50 இடங்களில் அவங்க பின்னடைவு இருக்கும். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி சென்ட்ரல் எலெக்ஷன்ஸ்லேயே இவ்வளோ பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னோன்னா ஸ்டேட் எலெக்ஷன்ஸில் எவ்வளோ பண்ணுவாங்க அப்படிங்கிறது நீங்களும் பாருங்கள். ஏன்னா அண்ணாமலை நம்ம மண்ணின் மைந்தர், நீங்கள் அதை பார்க்கணும்.